முடியல. என்ன பண்ற? முன்னாடி பாரு, முன்னாடி பார்த்து ஓட்டு. ஸ்டானியால நடந்த கார் ஆக்சிடென்ட்ல நம்ம டிப்ளமேட்ஸ்ல ஒருத்தர் சம்பவ இடத்துலயே இறந்துட்டார். அருமைடா, அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். இறந்திடவா நீ பிறந்தாய். இப்ப இவனை ரிசைன் பண்ண வைக்க இது போதும். சரி, வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ஏய், நீ எங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னல, அந்த பொருள் எங்க இருக்கு? இப்பதானே நீங்க அதை வந்து வாங்கிட்டு ஏமாந்துட்டனா? சரி ராபர்ட், நாமளும் இதே மாதிரி கேரன், நாம பிரிஞ்சிடலாம். என்ன? ஏன்னா நீ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா எனக்கு தோணும். நான் கிளம்புறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதாரண வாழ்க்கை வாழணுமா? A few moments later. என்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மிஷனை முடிக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்துக்கணும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. எழுத படிக்க தெரிஞ்ச குழந்தையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனியா, எங்க இருக்கிறதுலயே ஆனியா தான் புத்திசாலி. இந்த தொல்லையை இங்கிருந்து ஒழிச்சு கிட்ட எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. இன்னில இருந்து நீ என்னோட பொண்ணு. ஆனா யாராவது கேட்டா நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கேன்னு சொல்லணும். புரியுதா? சரி. ஹலோ செல்லக்குட்டி, பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. நான் ஆன்யா. நான் ரொம்ப நாளா எங்க அப்பாவோட மகளா தான் இருக்கேன். தேவையில்லாம பேசுறாள். பேக்கரியில கிடைக்கிற மண்ணு பிடிக்கும். பேக்கரியில இருந்து பன்னு வாங்கி கீழே போட்டாதான் மண்ணு கிடைக்கும். உனக்கு பன்னு வேணுமா மண்ணு வேணுமா? பேசாம நைஸா கொண்டு போய் விட்டு வேற நல்ல குழந்தையா கொடுங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அழற? அழுகை நிறுத்தினா உனக்கு பீனட்ஸ் வாங்கி தருவேன். பீனட்ஸ். நான் வெளியே போறேன். அது வரைக்கும் நீ வீட்ல தான் இருக்கணும். உன்னை பார்த்துட்டேன். இதோ இங்க இருக்க, அங்க இருக்க. அப்பா கண்ணாமூச்சி ரொம்ப நல்லா விளையாடுறாரு. என்ன கவுத்துறாத. பிங்கி பிங்கி பாங்கி. இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். பேசாம இவளோட லுக்க மாத்த ஏதாவது ட்ரை பண்ணலாமா? செல்லம், உனக்கு ட்ரெஸ் தைக்கணும்ல, மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். என் கூட வா. ஐயோ, என்னை உங்க கிட்ட வித்துட்டீங்களா? நான் இப்ப என்ன ஹைட் இருக்கேன்னு எனக்கு தெரியுமே. இவங்க யாரு? இவங்களும் ஒரு கஸ்டமர் தான். இன்னொருத்தியோட ஹஸ்பண்ட் பின்னாடியா போன இந்த மாதிரி ஏமாத்துற ஆண்களை பொண்டாட்டிங்க கொண்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நானா இருந்தாலும் நிச்சயம் அதான் பண்ணிருப்பேன். இவரு ஸ்பை, இவங்க அசாசின். ஐயா, ஜாலியா இருக்கு. ஏங்க, இந்த மாதிரி நீங்க உங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறது சரிதானா? இது கன்கசிவ் ரெக்கவரி மெத்தட். மாடர்ன் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். அப்படியா? என்ன எது சொன்னாலும் நம்புறா. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. பண்ணிக்கலாமான்னு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் சிங்கிளா இருக்கிறதால என்ன சந்தேகப்படுறாங்க. அதுவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பதான் அசாசினா என்னால வேலையை கண்டினியூ பண்ண முடியும். 2 பேருக்கும் நல்லது தானே. எந்த கேள்வியும் கேட்காம என்னை ஏத்துக்கக்கூடிய ஒரே ஆள் இவர்தான். அவனை சும்மா விடாதீங்க, சுட்டு பொசுக்குங்க அவனை. யோ, எந்த ஒரு நிலைமையிலையும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், நம்மளை எதிர்த்து இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்தாலும் நம்ம ஒருத்தர் பிரிய கூடாது. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.